ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து சிவகிரி அம்மன் கோவிலுக்கு அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. அரசு மருத்துவமனை பஸ் ஸ்டாப்பில் ஏறியவர்களில் ஒருவர் போதையில் இருந்தார். பஸ் சென்று கொண்டிருந்த போது பயணிகளிடம் அந்த ஆசாமி தகராறில் ஈடுபட்டார். மூலப்பாளையத்தில் பஸ் வந்தபோது அந்த ஆசாமி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பஸ்ஸில் இருந்த ஒரு பயணியை வெட்டினார். அவருக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது. இதை பார்த்த சக பயணிகள் போதை ஆசாமியை பாய்ந்து பிடித்து கைகளை கட்டி வைத்து கீழே இறக்கினர். தாலுகா போலீஸை வரவழைத்து ஒப்படைத்தனர். காயமடைந்த பயணி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். போலீசார் விசாரித்ததில் போதை ஆசாமியின் பெயர் பூபதி என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. பின் அவர் கைது செய்யப்பட்டார். அரசு மருத்துவமனை ஸ்டாப்பில் போதை ஆசாமி பஸ் ஏறுவதற்கு முன்பும் கத்திக்குத்து சம்பவத்தை செய்தது விசாரணையில் தெரிந்தது. மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்திருந்த சேலத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி பெருமாள் என்பவரை 2 இடங்களில் கத்தியால் குத்திவிட்டுதான் பஸ்ஸில் ஏறியிருக்கிறார். அந்த தொழிலாளிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.